அதிமுகவை பலர் முடிக்க பாக்குறாங்க, முடக்க பாக்குறாங்க, யாராலும் முடியாது அப்படின்னு எடப்பாடி சொல்லிட்டு யாரெல்லாம் தேவையில்லை, அவர் ஒரே ஆளு போதும் அதை முடிக்கிறதுக்கும் அதை முடக்கி வைக்கிறதுக்கும். அந்த பணியை விரைவா செய்துட்டு இருக்காரு அவரு. வேற யாரும் செய்ய வேண்டிய அவசியமே ஏற்படாது. அவரே 2026 தேர்தலோடு ஏற்கனவே சந்தித்த 8 தேர்தல்களிலும் அதிமுகவிற்கு அவர் பெரிய கேடயம், தோல்வி என்ற கேடயத்தை பரிசாக பெற்றிருக்கின்றார். இப்பொழுது நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் அதேபோல் தோல்வி என்ற கேடயத்தை பரிசாக பெற்று அதை மொத்தமாக முடித்து விடுவார். நாங்க ராஜ்யசபா சீட்டு கொடுக்கும் நாங்க சொல்லவே இல்லை, அவங்க தான் சொல்றாங்க அப்படின்னு ஒரு மாதிரி கூட்டணிக்குள்ள ஒரு சிக்கல் உருவாயிருக்கு. அதான் சொன்ன அவங்களுக்குள்ள பஞ்சாயத்து நாங்கள் தலையிட விரும்பல. இது போன்ற கூட்டணியை பற்றி நாங்கள் கவலைப்படுவதில்லை. எங்களுக்கு மேலும் இன்னொரு கூட்டணி எங்கள் முதல்வரோடு இருக்கின்றது, அதுதான் மக்களோடு கூட்டணி. சார், 8 கோடி மக்கள் மத்தியில் போராட்டத்தை திணிக்கும் முயற்சி தான் இன்றைக்கு நடக்கக்கூடிய சர்வகட்சி கூட்டம்னு பொன் ராதாகிருஷ்ணன் சொல்லியிருக்காரு. எந்த பொண்ணு? 2 ராதாகிருஷ்ணன் இருக்காரு. கவர்னர் ராதாகிருஷ்ணன், இன்னொரு ராதாகிருஷ்ணன். பொன் ராதாகிருஷ்ணன் அவர் நல்லா தான் இருந்தார். அவரு ஒரு மாசம் முன்னவரில் நல்லா இருந்தார், நடுநிலையோடு வந்தார். ஒரு மாசம் முன்னதான் பார்த்தா ரெட் லைட் என்றார். திடீரென்று 8 கோடி மக்கள் நாங்களும் ஒருத்தர் தானே. அதுக்கு சதவீதத்தை பிரிச்சு சொன்னாரா நான் பதில் சொல்ல தயாரா இருக்கேன்.